ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் வைகாசி சோமவார பூஜைகள். சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரணி ஆரத்தியும் ஊஞ்சல் சேவையும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வசந்த உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி பாமினி ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் குரு பெயர்ச்சி விழா. சிறப்பாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் வாகன மண்டபத்தில் திரை விளக்கப்பட்டு முத்துப்பந்தல் வாகனத்தில் உபய நாச்சியார்களோடு வீற்றிருந்து காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. முத்தங்கி அலங்காரத்துடன் சின்முத்திரை காட்டியபடி அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ கோவிந்தராஜர் சாய கொண்டே கிரீடங்கள் அணிந்து எம்பெருமானின் இருபுறம் எழுந்தருளியிருந்த உபய நாச்சியார்களையும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு முத்துப்பந்தல் வாகனத்தில் குழுவிருந்து கோவிலின் வெளியே வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறுவர் சிறுமியர்களின் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல நகர வீதிகளில் தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் பவனி வர திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இன்று காலை வாகன மண்டபத்தில் கல்ப விருட்சத்தின் கீழே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் அமர்ந்து காட்சி தர ஜீயர்கள் முன்னிலையில் ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு கல்ப விருட்சத்தில் அமர்ந்தபடி உற்சவ மூர்த்திகள் உலாவர ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வங்களுக்கு கல்ப விருட்ச வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து சென்றனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் புஷ்கரணி ஆரத்தியும் ஊஞ்சல் சேவையும் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து திருச்சியில் அமர்த்தி கொண்டு சிவபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு பிரகாரங்கள் வழியாக திருக்குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் பட்டாடைகள் கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடங்களோடு மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புஷ்கரணி முன்பு எழுந்தருளிய தெய்வங்களுக்கு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து புஷ்கரணிக்கும் மலர்கள் தூவி தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு புஷ்கரணி ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் ஆலய உள் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மீது ஆதி தம்பதிகள் எழுந்தருளியதும் ஊஞ்சல் சேவை துவங்கியது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய ஊஞ்சல் ஆடியவாறு காட்சி கொடுத்த சுவாமி மற்றும் அம்பிகைக்கு ஆலவட்டம் வீசப்பட்டது. தொடர்ந்து நாதத்துடன் பாடல்கள் பாடி மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கருவறையில் இருந்து சிம்மகதியில் வெளியே வந்த சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது.
அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி கிரீடம் அணிவித்து காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் முத்து பவள மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு சுவாமிக்கு ஆலவட்டம் சாமரம் வீசி தங்க திருக்குடையை பிடித்தவாறு பிரகார உலா புறப்பட்டனர். பிறகு நாழிகேட்டான் ஆரியப்படால் வாயில்களை கடந்து கருட மண்டபம் கார்த்திகை கோபுரம் வழியாக வழிநடுக கண்டறியபடி உற்சவர் பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசித்தனர். இதையடுத்து கோவிலில் 4ஆம் பிரகாரமான ஆலவந்தான் திருச்சிற்றல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியின் வடபுறம் அமைந்துள்ள அழகிய தோட்டத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். அங்கு நீர் நிரப்பப்பட்டு அமைய பெற்ற மைய மண்டபத்தில் உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து அங்கு சுவாமிக்கு அமுது செய்து சொர்ணாபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வேத விண்ணப்பம், பிரபந்த பாராயணம், அரையர் சேவை ஆகியவை நடத்தப்பட்டு சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக உற்சவரை சுமந்து கொண்டு மீண்டும் பிரகாரங்கள் வழியாக மூலஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டனர். மன்னார்குடி பாமினி பகுதியில் உள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிவாலய வளாகத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சனகாதி முனிவர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் இருபுறம் அமர்ந்து காட்சி தர பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காண்பித்ததும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து புனித நீரும் ஊற்றப்பட்டது. பின்னர் நவகிரக சன்னதியில் உள்ள நவகிரகங்களுக்கும் குரு பகவானுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நவகிரகங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பிறகு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து முல்லை மலர் சரங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவகிரக சன்னதியில் எழுந்தருளியுள்ள குரு பகவானுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து முல்லை மலர்களால் அர்ச்சித்ததும் தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் தோட்ட உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். வெளியே வந்ததும் தெய்வங்கள் முன்பு பாராயணம் செய்த அத்தியாப கோஷ்டியினருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் வீதி உலா புறப்பட்டனர். இதையடுத்து உலா முடிந்து மீண்டும் கோவில் எதிரே உள்ள வசந்த மண்டபத்தை அடைந்த தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்க செய்து வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் அபிஷேக பீடத்தின் மேல் தசரதன் மைந்தர்களையும் ஜனகன் மகளையும் எழுந்தருளச் செய்து கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு ஆரத்தி காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் துளசி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து அவர்களை சுற்றி பூச்செடிகளை வைத்து நந்தவன தோட்டத்தில் இருக்கும் கோலத்தில் அலங்காரம் செய்ததும் பலவித நறுமண திரவியங்களையும் தெளித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ சீதாபிராட்டியும் ராமச்சந்திர மூர்த்தியுடன் ஸ்ரீ லக்ஷ்மணரும் அழகாக திருக்காட்சி தர கேடயத்தில் எழுந்தருளச் செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வசந்த மண்டபத்தில் இருந்து வெளியே வந்தனர். தொடர்ந்து பாராயணம் முடித்ததும் தெய்வங்களை ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்க செய்து மங்கள வாத்தியங்களுடன் உள்ளே அழைத்துச் சென்றதும் வையாளி சேவையோடு கொலுவிருக்க செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவபெருமான் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளி 24 திருவிளையாடல்கள் புரிந்த ஸ்தலமாக விளங்கும் இந்த கோவிலில் சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்தரையும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்களுடன் பதக்கங்களும்
காசு மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரத்து வளாகத்தில் மேடை மீது விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளையும் பிரதான கலசங்களுடன் நவ கலசங்களுடன் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றுக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் கம்பத்து பீடத்திற்கும் பலிபீடத்திற்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலும் நவ திருப்பதி ஆலயமுமான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் வைகாசி திரு அவதார திருவிழாவையொட்டி நவ திருப்பதி பெருமாள்கள் எழுந்தருளும் நிகழ்வும் 9 கருட சேவையும் கோலாகலமாக நடைபெற்றன. 5ஆம் திருநாளான நேற்று காலை நவ திருப்பதி பெருமாள்கள் எழுந்தருள்வதை முன்னிட்டு கோவிலை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் சுவாமி நம்மாழ்வாரை கண்ணிலும் சிறுதாம்பு ஆபரணத்துடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து மாணிக்க கற்கள் பதித்த கிரீடமும் பட்டாடையும் கட்டி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்து வெளியே சுமந்து வந்தனர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் GS சுவாமிகள் முன்னிலையில் நவ திருப்பதி பெருமாள்களான ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான், திருப்புளியங்குடி ஸ்ரீ காயசின வேந்தர், நத்தம் ஸ்ரீஎம் இடர்கடிவான் இரட்டை திருப்பதி பெருமாள்கள், ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் மற்றும் ஸ்ரீ தேவரபிரான், பெருங்குளம் ஸ்ரீ மாயக்கூத்தர், தென் திருப்பேரை ஸ்ரீநகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் என உற்சவ மூர்த்திகள் தனித்தனி பல்லாக்குகளில் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஒவ்வொரு திருப்பதி பெருமாள் ஆலயத்தின் சார்பில் அரஹர சுவாமிகள் பாராயணம் செய்து பன்னிசைத்து பாட சுவாமி நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் எதிர்மரியாதையுடன் நடத்தப்பட்டது. பிறகு திருக்குறுங்குடி GS சுவாமிகள் கோவிலுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் திருக்கோவிலூரில் அவதரித்து சுவாமி நம்மாழ்வார் மீது கண்ணினுள் சிறுதாம்பு பாசுரம் இயற்றியவருமான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருள குரு சிஷ்ய பாவத்தில் மரியாதைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை வலம் வந்ததும் GS சுவாமிகளுக்கு மாலைகள் சூட்டி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் வீதி உலா புறப்பட்டனர். இதையடுத்து மாலை வேளையில் பகலவன் மறைந்ததும் கோவில் வளாகத்தில் நவ திருப்பதி பெருமாள்களை விசேஷமாக அலங்கரித்து பெரிய திருவடிகள் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமி நம்மாழ்வார் அம்ச வாகனத்திலும் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் பரங்கி நாற்காலியிலும் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்தனர். பிறகு ஆழ்வார்களை கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்து குடைவரை பெருவாயிலில் காத்திருக்க நவ திருப்பதி பெருமாள்கள் ஒவ்வொருவராக ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் திருக்காட்சி தந்தபடி வெளியே எழுந்தருளினர். பிரிய பக்தனான கருடன் மீது சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு பெருமாளும் தரிசனம் தந்தபடி கோவிலின் வெளியே எழுந்தருள திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் GS சுவாமிகள் மங்களா சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஜீயருக்கும் ஆச்சாரிய பெருமக்களுக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு 9 கருட வாகனங்களும் 8 வீதிகளில் வலம் வர பக்தர்கள் பரவசத்துடன் தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் சாம வேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல கோலாட்டங்கள், நாம சங்கீர்த்தனைகளோடு கருட வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். இங்கு அக்னி தோஷ நிவர்த்தி பூஜைகள் நடைபெற உள்ளன. இதனை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் 1008 கலசங்களை தயார் செய்யும் பணியை மேற்கொண்டனர். மேலும் யாக பூஜைக்கு தேவையான பல்வேறு மூலிகை பொருட்கள், தேங்காய், பழம் ஆகியவற்றையும் தயார் செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவாச்சாரியார் தோஷ நிவர்த்தி அன்று மூலவருக்கு 1008 கலசாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான
அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சமூர்த்திகள் சகோபர வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் தங்க ரிஷபத்தின் மீது அருள்மிகு பிராணேஸ்வரியுடன் உற்சவ ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி தர, மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், சிறிய ரிஷபத்தில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் யாகசாலை முன்பு எழுந்தருள, சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி சிறப்பு பூஜைகள் செய்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து கோபுர தீபம் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து நுழைவாயில் ஆராதனையோடு பஞ்சமூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளை குழுவிருக்க செய்தனர். ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஓலை சப்பர புறப்பாடு பல்வேறு வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கத்தில் உள்ள செவிலிமேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த விழாவையொட்டி திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் சீர்வரிசை பொருட்களும் உற்சவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கல்யாண மேடையில் அருள்மிகு திரௌபதியுடன் பஞ்ச பாண்டவர்களை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அடுத்த ஆசனம்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தேசத்து மாரியம்மன் கோவிலில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் இருந்து அருள்மிகு தேசத்து மாரியம்மன் சிரசை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல, அம்மன் சிரசுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் மாலைகள் சூட்டே, தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக ஏராளமானோர் தேங்காய் சூறையிட்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமியர்களின் சிலம்பம் மற்றும் வீர விளையாட்டுகளும் நடைபெற்றன. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக அருள்மிகு தேசத்து மாரியம்மன் சிரசு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஐயனூர் விண்ணமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அருள்மிகு கங்கையம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி நீல பட்டுச்சேலை கட்டி அலங்கரித்ததும் பக்தர்கள் தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளை நிவேதித்து வழிபட்டனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமானோர் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் கூழ்வார்க்கும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. மாலையில் வண்ண மின் விளக்குகளால் மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவர் அருள்மிகு கங்கையம்மன் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். நீல பட்டுச்சேலை அணிந்து சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிந்தபடி அருள்மிகு கங்கையம்மன் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிறகு விழாவின் முக்கிய நிகழ்வான பூங்கரக ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக பூங்கரகத்தை சுமந்து வந்து நிறைவாக கோவில் மூலஸ்தானத்தில் பூங்கரகத்தை சேர்ப்பித்தனர். சேலம் கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கியது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் புற்றுமண் சேகரித்ததும் பாலிகைகளில் புற்றுமண்ணுடன் நவதானியங்களை சேர்ப்பித்து அங்குரார்ப்பண நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தியதும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் மற்றும் அனந்தனுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து மாலைகள் சூட்டி மரியாதை செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகியநாதர் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க, கருட பட்டத்தை அருகே வைத்து தனி மேடையில் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை குழுவிருக்க செய்திருந்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் கருட பட்டத்தை வைத்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் கற்பூரம் காண்பித்ததும் கொடிமரத்திற்கு பின்னர் கம்பத்திற்கும் தர்பை புல்லுடன் வஸ்திரம் மற்றும் மாவிலை கட்டி அலங்காரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பலவித தீபங்களுடன் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தேங்காய் பழங்கள் நிவேதித்து துளசி கொண்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆரியூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துசுவாமி திருக்கோவில் திருவிழாவையொட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மோகனூர் காவிரி கரையில் இருந்து தாரை தப்பட்டைகள் பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வ சுதை சிற்பங்களை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து அருள்மிகு முத்துசுவாமி திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு முதலில் பூங்கரகம் மூலஸ்தானத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த தீர்த்தத்தால் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கருவறையில் உள்ள சுயம்பு மூர்த்திக்கும் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் அருள்மிகு முத்துசுவாமிக்கும் பாலாபிஷேகம், தீர்த்த அபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பெரிய கொடிவேரி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவிலில் சம்பிரோக்ஷணம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் ஹோம பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அவற்றை குண்டங்களில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். தொடர்ந்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சுட்டி அலங்கரித்து தூபத்துடன் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு கோவில் கருவறையில் எழுந்தருளியுள்ள மூலவர் ஸ்ரீ சென்றாய பெருமாளுக்கும் உபய நாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு பூத வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பீடத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு கணநாதனுக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஆரங்களும் பதக்கங்களோடு மலர் கிரீடமும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த விநாயகருக்கு நாம அர்ச்சனை செய்ததும் கணநாதன் உருவத்தில் அன்னப்படையலிட்டு போதுவா மூர்த்திகள் பாடல்கள் பாட ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை கோவிலின் வெளியே அழைத்து வந்து பூத வாகனத்தில் அமர்த்தினர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டணத்தில் இருக்கும் அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி வசந்த உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் இருக்கும் யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டியதும் ஹோம பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். கோவிலில் பரிவார தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். விநாயகருக்கு வெண்பட்டு கட்டியும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் கைகூப்பி தொழுதவாறும் காட்சி தர மயில் வாகனத்தில் வெற்றி வடிவேலுடன் முருகப்பெருமானும் ஸ்ரீ ரத்னேஸ்வரர் நடராஜ பெருமானாகவும் திருக்காட்சி தர அருள்மிகு சௌபாகிய நாயகி அம்பாள் நீல பட்டுச்சேலையுடன் காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு கிரீடம் அணிந்து திருக்காட்சி தந்து அருள்வாளித்தார். சோமநாயகியுடன் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியும் அழகாக அருள் புரிந்தார்.
தெய்வங்கள் கோவில் வளாகத்தில் தரிசனம் தந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் மகளிர் மன்ற குழுவினர் பக்தி பாடல்கள் பாடி பரவசத்துடன் தெய்வங்களை வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் புஷ்ப வாகன திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவர் அருள்மிகு பத்ரகாளியம்மனை அமர்த்தி கொண்டு வீதியுலா புறப்பட்டனர். அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கொலுசுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூளமேந்திய தேவியாக அருள்மிகு பத்ரகாளியம்மன் உலாவர வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மனுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் வைகாசி சோமவார பூஜைகள். சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரணி ஆரத்தியும் ஊஞ்சல் சேவையும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வசந்த உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். மன்னார்குடி பாமினி ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் குரு பெயர்ச்சி விழா. சிறப்பாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.